ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி காலைல தை அமாவாசை அப்படின்றதால காலைல எழுந்து எல்லா வேலையும் நல்லா முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடுச்சு. லஞ்சும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா சரி டைம் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. பீஸா செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி பீஸா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்து பீஸா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே நல்லா இது ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் மாவுன்ட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் மாவு நல்லாவே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகிடுது. பீஸா நம்ம இஷ்டம் தான், எது வேணால் வச்சு செய்யலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு கேப்சிகம் ஆனியன் அது மட்டும் வச்சு கூட செய்யலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படி பன்னீர் அந்த மாதிரி எதாவது இருந்தால் சரி. எனக்கு பன்னீர் பீஸா தான் பிடிக்கும். அதனால் நான் பன்னீர் வாங்கிட்டு பன்னீர் கார்ன் எல்லாமே போட்டு நான் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். நான் ஏன் கேக்கு நானாக இந்த குக்கர்லாம் வச்சு ட்ரை பண்ணல அப்படின்னா, அவன் இல்லை, அவன் வாங்கி அவனில் நம்ம ப்ராப்பராக எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் நான் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த மாவு நல்லாவே 2லேருந்து 3 நேரம் ரெஸ்ட்லேயே விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வாங்க நம்ம என்னோடய வளையல் கலெக்ஷனை பார்க்கலாம். நான் கண்ணாடி வளையல்லாம் நிறையாவே ஃபஸ்ட்லாம் வச்சுருந்தேங்க. சேரீக்கு மேட்சாகவும் இருக்கும். ஒரு சில வளையல் சேரீக்கு மேட்ச் இல்லாமல் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தா வளையல் கண்ணாடி வளையல் மட்டும் என் அம்மா தான் வாங்கிட்டு தருவாங்க எனக்கு. எங்கெல்லாம் கோயிலுக்கு எங்கேயாவது போகிறாங்களோ அந்த மாதிரி அங்கேருந்து 1 டஜன் 2 டஜன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பெரியபாளையம் போவாங்க, அங்கே வாங்கிட்டு வருவாங்க. மலையனூர் அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு அம்மா கோயிலுக்கு எங்கெல்லாம் போகிறாங்களோ இல்லை எங்கன்னா நல்லா புதுசாக மாடல் கண்ணாடி வளையல் நல்லா இருந்ததுன்னா அம்மா வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோவா நான் வளையல் கலெக்ஷன் வாங்க மாட்டேன். அந்த ப்ளைன் வளையல் வாங்குவேன், சேரீக்கு மேட்சாக அதை வாங்குவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப நல்லா கொஞ்சம் டிசைன் வச்ச வளையல்லாம் பார்த்தாக்கா அம்மா தான் வாங்கிட்டு வருவாங்க. சரி, இந்த டைம் இந்த ரெயின் ட்ராப்ஸ் வளையல் ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் நம்ம போயிட்டு கடையில் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் வளையல் கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்ததில் ரெயின் ட்ராப்ஸ் வளையல் கலெக்ஷன் இருக்கிறது நல்லா இருக்குது, கொஞ்சம் இருக்கிறது என்னோடய சைஸுக்கு கொஞ்சம் செட் ஆகலைங்க. நான் போனதும் கொஞ்சம் நல்லா பெரிய கடை தான், இருந்தாலும் ரொம்பலாம் கலெக்ஷன் இப்போ தான் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்றதால ரொம்பலாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தா கலரு அந்த மாதிரி பிடிச்சிருந்தா சைஸு செட் ஆகலை. ப்ளைனாகவும் அந்த ஃபஸ்ட்லாம் போடுவோம் இல்லையா, அது ரெயின் ட்ராப்ஸ் வளையல் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அந்த மாதிரி வளையல் மட்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இந்த வளையல் ஆஃப் மூன் வளையலுக்கு. அதுக்கப்புறம் நான் ரெயின் ட்ராப்ஸ் வளையல் வாங்கலை. அதுக்கப்புறம் இது ஆஃப் மூன் வளையல்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன் காட்டினாங்க. அதில் எனக்கு இந்த சைஸ் ஓகேவாக இருந்தது. இதில் க்ரீனும் ரெட்டு இன்னொன்று எல்லோ மாதிரி இருந்தது, அந்த மாதிரி கலரில் இருந்தது. நான் இந்த மெரூனே டார்க் மெரூன் மாதிரி இருந்தது, அது வாங்கிட்டேன். ஏன்னா இது மெரூன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவு செட் ஆகும். அதனால் மெரூன் மட்டும் 1 டஜன் வாங்கிட்டேன் நான். இந்த பழைய வளையல் எல்லாமே சில்க் த்ரெட் எல்லாமே நான் ஒரு 5-6 வருஷம், ஒரு 7 வருஷம் கூட இருக்குங்க, 6-7 வருஷம் இருக்கும். அப்போவே நான் கலர் எல்லா த்ரெட்டுமே வாங்கிட்டு சேரீக்கு ஏற்ற மாதிரியே நானே வீட்டிலே போட்டேன். ஒவ்வொரு வளையல் போட்டால் போதும் அப்படின்ட்டு பட்டை வளையல் மட்டும் 1 வாங்கி அந்த சேரீக்கு எது மேட்சோ அந்த மேட்சிங்க்கு நான் சில்க் த்ரெட் வாங்கி இந்த வளையல் எல்லாமே நானே வீட்டிலே ரெடி பண்ணது. அப்போ இந்த சில்க் த்ரெட்டு தான் கொஞ்சம் நல்லாவே ட்ரெண்டிங்காக இருந்தது. அதனால் அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய சேரீக்கு ஏற்ற மாதிரி, பட்டு சேரீக்கு தான், எல்லா சேரீக்கும் இல்லை, பட்டு சேரீக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு வளையல் ரெடி பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு கைக்கு வாட்சி தான் கட்டுவேன். அதனால் ஒவ்வொரு கைக்கு போடுற மாதிரி மட்டும் ஒரு வளையல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பழையசு தாங்க, பழைய வளையல் எப்போயாவது போடுவேன். இதுவுமே எல்லாமே நான் சொன்ன மாதிரி அம்மா இந்த ரெட்டு க்ரீன் பெரியபாளையம் போயிருந்தாங்க, அங்கே வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வளையல்லாம் நல்லா மொத்தமாகவும் இருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த டிசைன்லாம் அவ்வளோ சீக்கிரமே வீணாக போகாதுங்க, நம்ம தண்ணியிலே போட்டு வேலை செஞ்சால் கூட. ஆனால் இங்கெல்லாம் எங்கேயாவது வாங்கினோம்னா அவ்வளோ நாள்லாம் கல்யாண வளையல் தான் கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ நாள்லாம் நம்மளுக்கு அது உழைக்காது, நிறைய நாள்லாம் அது வராது. உடனே தண்ணியெலாம் போனாக்கா ஒரு மாதிரி கலர் வெளுத்த மாதிரி தான் ஆகிடும். இந்த வளையல் எல்லாமே ஒரு டஜன் வளையல் தான், இது எல்லாமே உடஞ்சது போக மீதி 5 வளையல் 6 வளையல் 3 வளையல் அந்த மாதிரி இருக்குது. எப்போயாவது மேட்ச் பண்ணி எதாவது மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு உடையாத வளையல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில். இது எல்லாமே பழைய வளையல் தான். இதுதான் என்னோடய வளையல் கலெக்ஷன். இனிமேல் வேறு எங்கேயாவது கடைக்கு போனால் ரெயின் ட்ராப்ஸ் வளையல் என்னோடய கைக்கு செட்டாக வர மாதிரி இல்லை கலர்லாம் நல்லா இருக்குது கரெக்டாக வந்ததுன்னா
ஆனால் இனிமேல் தான் வாங்குவேன். அப்படி நான் வாங்கினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, நம்ம பீஸா செய்ய போகலாம். இப்போ வந்து பீஸா மாவு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுது, நல்லாவே உப்பி வந்துடுது. இப்போ பீஸா செய்கிறது ஆரம்பிக்கலாம். பீஸா வந்து நான் பெரிய சைஸாக செய்யலை, நல்லா பெருசாக செஞ்சுட்டு கட் பண்ண வேணாம், அப்படியே சின்ன சின்னதாக ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படியே ஒரு பீஸாவாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சின்ன நம்ம பேப்பர் பிளேட் சைஸுக்கு நான் ஒரு பீஸாவை ரெடி பண்ணிட்டேன். இந்த பீஸாவுக்கு எல்லாமே ஸ்வீட் கார்ன், பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாமே கட் பண்ணி நல்லா சூப்பராக பீஸா சாஸ்லாம் போட்டு நல்லா சீஸ் துருவி சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. காக்கா முட்டை படத்தில் பசங்க சொல்லுவாங்களே, இதுக்கு ஆயா சுட்ட தோசையே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அந்த மாதிரி ஆகிட போகுது, நம்மளை அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட போகிறாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தா பீஸா வந்து நல்லா டேஸ்ட்டுமே சரி, ஸ்ட்ரக்சருமே நல்லா சூப்பராக வந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்லேயுமே எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நம்மளும் வந்து ஒரு பேக்கிங்க்கு நல்லா ஒரு தகுதியான ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தது களத்தில் இறங்கிட வேண்டியதான். ஓடிஜி வாங்கி அடுத்தது வந்து பேக்கிங் தான். பீஸாவுமே செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக வந்து ஈவினிங் வந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு முடிஞ்சுதுங்க. இன்னையே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.